இப்போ நம்ம இந்த நல்வினை தீவினை மட்டுமே காரணமாக அமையுமான்னா இல்லை. இதுலேருந்து ஒரு துணை கேள்வி எழலாம். வேறு எது காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், நல்வினை தீவினைங்கிறது அடிப்படையாக அமையும். நல்ல பிறவி கிடைக்கிறது, அதாவது மனித தேகம், மனித சட்டை கிடைக்கிறது தான் முக்திக்கான முதல் படிநிலை. ஏன்னா இந்த மனித பிறவியில் மட்டும்தான் முக்தியை நோக்கி சிந்திக்கிற பக்குவம் நமக்கு கிடைக்கும், அறிவு நமக்கு கிடைக்கும். மற்ற உயிர்களும் முக்தியை நோக்கி போயிருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. எறும்புக்கும் யானைக்கும் காக்கைக்கும் நாரைக்கும் கூட முக்தி கிடச்சிருக்குது. ஆனால் அந்த உயிர்கள் எல்லாமே முன் செய்த தவத்தின் மிகுதியின் காரணமாக அந்த உயிர்கள் முக்தியை நோக்கி போயிருக்கலாம். ஆனால் நம்ம இந்த பிறவியில் இந்த சிந்தனை, நமக்கு முக்தி வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை கூட நமக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே நம்மளுடைய சிவபுண்ணியம். அது என்ன சிவபுண்ணியம் அப்படின்னா, நாம் செய்கின்ற தொண்டுகள், சிவ தொண்டுகள் தான் சிவபுண்ணியமாக இருக்கும். சக உயிர்களுக்கு, மனிதர்களுக்கு நீங்கள் என்ன ஒரு புண்ணிய காரியங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு அந்த நல்வினையின் காரணமாக புண்ணிய கணக்கில் சேர்ற பலன்கள் அத்தனையும் மீண்டும் பிறப்பை கொடுக்கும். அந்த பிறப்பானது நல்ல ஒரு தாய் தகப்பனுக்கு, வசதி வாய்ப்பான வாழ்க்கைக்கு, எல்லாம் சுகமும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் அந்த புண்ணியங்களால் முக்தியை நோக்கிய பயணத்துக்கு பயன்படுமான்னு கிடையாது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சிவத்தொண்டு. இந்த சிவத்தொண்டு மட்டும்தான் சிவப்புண்ணியத்தை ஈட்டித்தரும். இதுதான் இறக்கும் தவம், இறப்பில் தவம் அப்படின்னு சொன்னாங்க. இறக்கும் தவம் அப்படின்னா தீர்ந்து போயிடும். இந்த புண்ணியம் அனுபவித்து முடித்து விட்டால் தீர்ந்துவிடும். ஆனால் இறப்பில் தவம், அதாவது அழியாத புண்ணியம், தீராத புண்ணியம் எதுன்னு பார்த்தோம்னா சிவபுண்ணியம். சிவத்தொண்டு செய்கிறது தான் அந்த சிவபுண்ணியத்தை சேர்க்கும். அந்த சிவத்தொண்டு, சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டு அத்தனையும் இறைவன் நம்மை முக்திக்கு நோக்கி நம்மை வழிநடத்தி செல்கின்ற ஒரு முக்கியமான உபாயமாக இருக்கும். ஆகையினால் இந்த முக்திங்கிற பயணமானது முதல் அடிப்படையாக நல்வினை அப்படிங்கிற படிநிலையிலேருந்து ஆரம்பிக்குது. இது ஒவ்வொரு படிநிலையாக ஏறும். கடைசி படிநிலை அன்பு. அந்த அன்பு தான் கடைசியாக நிற்கிற ஒரே ஒரு படிநிலை. இதுக்கிடையில் நிறைய படிநிலைகள் உண்டு. அந்த பக்குவப்பட்ட நிலை வாய்க்கும்போது நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை உணர்வீங்க, படிப்படியாக அதை உணர முடியும். இப்போது அந்த அன்பு தான் உச்சபட்ச கடைசி படிநிலை. இதைத்தான் நம்ம மாணிக்க வாசகரை கூட அதை நோக்கி தான் இயங்கினார். அதைத்தான் அவரும் சொன்னார். யார்? கண்ணப்பரை ஒப்பிட்டு தன்னை அந்த இடத்துல பொருத்தி பார்த்தார். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆண்டருளி. அதாவது கண்ணப்பனுக்கு ஈடாக எனக்கு அன்பு இல்லை. ஏன்னா அவர் தான் 6 நாளில் முக்தி அடைஞ்சார். வெறும் 6 நாட்களில். நாளாரில் கண்ணிடந்து அப்போ வல்ல நல்லேன் அப்படின்னு பட்டினத்து சுவாமிகள் சொல்கிறாங்க. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்ல நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்ல நல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்போ வல்ல நல்லேன், இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலாத்தி அப்பருக்கேன்னு பட்டினத்தடிகள் சொல்லியிருக்காங்க. அப்போது அவருடைய அன்பு எப்படியாப்பட்டதாக இருக்குது. தன்னுடைய கண்ணையே அவருக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு அன்பு இருந்தது. அந்த அளவுக்கு அன்பு எனக்கிட்ட இல்லையே அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகையே சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அன்பு செலுத்துறது எப்படின்றதுலேருந்து நம்ம இன்னும் அரிச்சுவடியே படிக்காமல் இருக்கோம். அந்த அன்பு தான் நம்மை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த முக்திக்கு வித்தாவது எதுன்னு பார்த்திங்கன்னா அன்பு தான். இதனால தான் அன்பே சிவம் அப்படிங்கிற சொல்லாடல் வந்தது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமென யாரும் அறிகிலார், அன்பே சிவமென அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இவ்வளோதான். ஆகையினால் அன்பு செலுத்துறது தான் முக்திக்கான முக்கியமான படிநிலை. ஆகையினால் நம்ம இந்த ஒவ்வொரு இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலை என்ற அஷ்டாங்க யோகம் பயிலுகின்ற யோக மாணவர்களுக்கும்
இந்த அன்புங்கிற ஒரு தன்மை ஏற்படலைன்னு சொன்னால் முக்தியை நோக்கி நம்ம போக முடியாது. அதில் ஏற்படுற தியான நிலை கைகூடி வந்தாலும் சரி, சமாதி நிலையே கைகூடினாலும் சரி, முக்தி நிலை என்பது கைகூட அன்பு முக்கியம். அதனால் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புரியர் அன்புடையோர் என்பும் உரியர் பிறர்க்கு. அந்த இறைவனின் தன்மையே அன்பின் வடிவாகத்தான் நிற்கிறார். அந்த இறைவனே நமக்கு, இந்த உயிர்களுக்கு நம்முடைய அறிவே வடிவாகிய ஆனந்தத்தை அளிக்கணும் அப்படிங்கிற அன்பு தான் இச்சாசக்தியாக மாறினது. அந்த இச்சாசக்தியின் வடிவத்திலேருந்து தான் பிறந்தது கிரியாசக்தி, ஞானசக்தி. இறைவன் நிற்கிறது இச்சாசக்தி வடிவமாக தான். இறைவன் விருப்பாற்றல் மட்டுமே தன்னகத்தை வச்சுக்கிட்டு அறிவாற்றலையும் செயலாற்றலையும் அடுத்தடுத்த படிநிலைகளில் இந்த விருப்பாற்றலை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்த ஆரம்பித்தான். அப்படி செயல்படுத்தப்பட்டது தான் வந்துட்டு பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இறைவனின் அருள் வடிவானவள். அந்த அருள் வடிவம் தான் இங்கே நமக்கு வந்துட்டு, அந்த கருணை வடிவம் தான் நமக்கு வந்துட்டு நம்ம இந்த போன போகங்களை கொடுத்தது, இந்த உடலை கொடுத்தது. அது பல படிநிலைகள்லேருந்து வர்றது. அது 6 தத்துவங்கள்னு சொல்லுவோம். இந்த 6 தத்துவங்களையும் பயின்று அதை தாண்டி பரசிவத்தை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நடராஜ பெருமான் அவரை திருவடிகளை பிடிச்சி அன்பு செலுத்தி முக்தி அடைகிறதுங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இப்போது இதில் வந்துட்டு அடிப்படையாக வந்துட்டு நம்ம நண்பர் பிரசன்னா அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. சிவாய நமः.